சன் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது. இது எதிர்நீச்சல் சீரியலோட சீசன் 2 அப்படின்னு நம்மள பலருக்குமே தெரியும். எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரன் கேரக்டரில் நடித்த மாரிமுத்து எதிர்பாராத விதமாக உயிரிழக்கவே அவருக்கு பதிலாக வேலராமமூர்த்தி அந்த கேரக்டரில் நடித்தார். அதுக்கப்புறம் சீரியலோட கதை போகிற விதம் சலிப்பை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குன்னு மக்களும் அதிருப்தியில் இருந்தாங்க. அதை தொடர்ந்து திடீர்னு எதிர்பாராத விதமாக சீரியலையும் முடிச்சிட்டாங்க. ஆனால் எதிர்நீச்சல் சீரியல் முடிஞ்ச கையோட எதிர்நீச்சல் தொடர்கிறதுன்னு சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீசன் 2 ஆரம்பத்திலேயே ஜனனி கேரக்டர்ல நடிச்ச மதுமிதா இந்த சீரியல்ல இருந்து விலகிறதா அறிவிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பதிலா பார்வதி இப்ப நடிச்சிட்டு வராங்க. எதிர்நீச்சல் சீசன் 1க்கு ஸ்டார்டிங்ல எப்படி ஒரு வரவேற்பு இருந்துச்சோ அதே மாதிரி சீசன் 2க்குமே ஒரு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில இருந்து கிடைச்சது. இந்த ஒரு சூழ்நிலையில ஈஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை கனிகா எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் விட்டு விலகிறதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதனால பலருமே கனிகாவோட ரீசன்ட் போஸ்ட்ல நீங்க எதிர்நீச்சல் சீரியல் விட்டு விலகிட்டீங்களா, என்ன காரணம், எதனால இந்த முடிவு, இதெல்லாம் உண்மையான இப்படி நிறைய கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கனிகாவும் லைக் பண்ணியிருக்காங்க. ஆனா கனிகா இப்ப வரைக்கும் நேரடியா எதிர்நீச்சல் சீரியல் விட்டு விலகிறத பத்தியோ அதுக்கான காரணத்தையோ சொல்லல. இந்த நிலையில கனிகா சீரியல் விட்டு விலகிட்டாங்கன்னு அதுக்கான காரணமும் இப்போ நெருங்கிய சீரியல் வட்டாரத்துல இருந்து வெளியாகி இருக்கு. அதுல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சில தனிப்பட்ட காரணங்கள்னால கனிகாவே எடுத்த முடிவு தான் இது, வேற ஆர்டிஸ்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனாலதான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன மாதிரி சீன்ஸ் எல்லாம் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வேற ஆர்டிஸ்ட் வருவாங்களா இல்ல அந்த ஈஸ்வரி கேரக்டரே முடிச்சிருவாங்களான்னு தெரியலன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அவங்க சினிமால இருந்து சீரியல்ல நடிக்க வந்தாங்க, அவங்க கேரக்டருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா சீசன் 1லயே ஆதி குணசேகரன் கேரக்டருக்கு தான் முக்கியத்துவம் கிடைச்சது, அதுலயே அவங்க வருத்தமா தான் இருந்தாங்க. இப்போ சீசன் 2லயும் வேற சில கேரக்டர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதுனால இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி பலவிதமான காரணங்கள் வெளியாகிறதுனால கனிகாவே இதுக்கான ஒரு காரணத்தை சொன்னாதான் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு. கனிகாவே இதுக்கு பதில் தராங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல ஈஸ்வரி கேரக்டர் இருக்குமா இல்ல முடிக்கப்படுமா அப்படிங்கறதையும் அப்கமிங் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் விட்டு விலக இருக்கிற கனிகாவோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.